ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீட் பனானா பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா அதை கரைச்சிக்கோங்க. இதில் இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம், அழுக்கெல்லாம் போயிடும். இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், 1 கப் ரவை, கொஞ்சோண்டு கார்டமம் பவுடர், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. இதெல்லாம் நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு தான் சேர்க்கணும், அது நல்லா ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் தண்ணி இல்லாமல் கனமான இருக்கணும் மாவு, அந்த பதத்தில் எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம ஒரே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நல்லா கனிஞ்சு தான் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கணும் மாவு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, அப்படிலாம் தான் தீயாது. இப்போ நல்லா அதுவே மேலே எழுந்து வரையும் திருப்பி போட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான கோதுமை பாலப்பழ பணியாரம் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியானது.